மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் படித்து கொண்டிருக்கிறோம். அனௌன்ஸ்மெண்ட்னா அறிவித்தல். அந்த அறிவித்தலை நோட்டீஸ் போர்டில் போட்டு அதுக்குரியவர்களுக்கு தெரியப்படுத்தி அது சம்பந்தமான செயற்பாடுகள் நடவடிக்கையை மேற்கொள்ளுதல் அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே உங்களுக்கு அது சம்பந்தமாக வழங்கப்படுத்தியுள்ளேன். இப்போ இன்னும் ஒரு கேள்வி அனௌன்ஸ்மெண்ட். இந்த கேள்வியும் படிச்சுட்டு இதை விட இன்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு கேள்வி இருக்குது, அதையும் படிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகலாம். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா பார்ப்போம். அதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்தலை அறிவித்தல் போர்ட்டில் போடுறது. யூ ஆர் த செக்ரட்டரி ஆஃப் யுவர் ஸ்கூல் ஹெல்த் கிளப். அதாவது சுகாதார கிளப்பினுடைய பிரிவினுடைய நீங்கள் ஒரு செயலாளராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய பாடசாலையில் ஹெல்த் கிளப் சுகாதார பிரிவு ஒன்று இருக்குது. அந்த சுகாதார பிரிவில் நீங்கள் செயலாளராக இருக்கிறீர்கள். You have organized an awareness program on natural food important to our healthy life. அதாவது யூ கேவ் ஆர்கனைஸ்ட் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதாவது நீங்கள் ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி திட்டமிடல் ஒன்றை செய்கிறீர்கள். அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்ன ஒரு விழிப்புணர்வு என்ன சம்பந்தமானதுன்னா நேச்சுரல் ஃபுட் இம்பார்ட்டன்ட் டு அவர் ஹெல்தி லைஃப். நேச்சுரல் ஃபுட் இம்பார்ட்டன்ட் டு அவர் ஹெல்தி லைஃப். அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இயற்கையான உணவு தான் முக்கியமானது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றை செய்கிறீர்கள். ரைட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேயிங் ஒன் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட். அதாவது ரைட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எழுதட்டாம் ஃபார் டிஸ்பிளேயிங் ஒன் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட். அதாவது டிஸ்பிளேண்டா காட்சிப்படுத்துறதுக்காக. ஒன் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்னா உங்களுடைய பாடசாலையின் மீது பாடசாலையில் உள்ள நோட்டீஸ் போர்ட்டில், அதாவது நோட்டீஸ் போர்ட்டா அறிவித்தல் பலகையில் காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்தல் ஒன்று எழுதட்டாம். எதை பற்றியண்டா நேச்சுரல் ஃபுட் இம்பார்ட்டன்ட் டு அவர் ஹெல்தி லைஃப். இது சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுதுன்னு சொல்லி எழுதட்டாம். யூ மே யூஸ் அபவுட் 40 to 50 words in your description. டிஸ்கிரிப்ஷன்டா விளக்கம். அதாவது யூ மே யூஸ் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். about 40 to 50 words in your description. உங்களுடைய விளக்கத்துக்காக நீங்கள் எத்தனை வேர்ட்ஸை பயன்படுத்தி கொள்ளலாம்டா 40 50 வேர்ட்ஸை பயன்படுத்தி கொள்ளலாம், சொற்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்க்ளூடிங் when and where you will conduct it. அதாவது கண்டக்ட் இது எப்பொழுது எங்கே நடத்துவியல். கண்டக்ட் மீனிங் இது எப்போ நடக்கும். வில் கண்டக்ட் எப்போ நடக்கும். அதாவது when and where will conduct it, you will conduct it. இது எப்பொழுது நீங்கள் இதை நடத்துவீங்க. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை எப்பொழுது நடத்துவியல், எங்கே நடத்துவியல். how people may get further information about it. further information என்றா how people may get further information about it. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இதை பற்றிய மேலதிகமான இதை பற்றிய மேலதிகமான தகவல்களை இது பற்றி மேலதிகமான தகவல்களை எப்படி மக்கள் பெற்றுக்கொள்ளலாம், மக்கள் அப்படி இதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் எழுதணும். அப்போ நீங்கள் செய்ய போறீங்க ஒரு மாணவனாக இருந்தாலும் மக்களுக்கு தான் இந்த விழிப்புணர்வை செய்ய போறீர்கள். நேச்சுரல் ஃபுட் இம்பார்ட்டன்ட் டு அவர் ஹெல்தி லைஃப். ஆனால் நேச்சுரல் இயற்கையாக தயாரிக்கப்படுற உணவு முக்கியத்துவம், உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவமானது. ஏன்னு சொன்னால் இப்போ பீஸாவாக இருக்கலாம், ஃபீட்டாவாக இருக்கலாம், அல்லது புகராக இருக்கலாம், அல்லது கொத்தாக இருக்கலாம், அல்லது ரைஸாக இருக்கலாம். அதெல்லாம் கூடாது. ஆனால் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒடியல் மாப்புட்டு மற்ற குத்தரிசி சோறு, கஞ்சி, பழஞ்சோறு அப்படியானவை இயற்கையாகவே கிடைக்கிற ஒன்று. ஒடியல்மா அப்படியானதில் கிடைக்கிற பொருட்களில் தயாரிக்கப்படுற உணவு ஆரோக்கியமானது. சரிதானே? அப்படியான சம்பந்தம் அது அப்படி இம்பார்ட்டன் ஆகுதுன்னு சொல்லி எழுதுவோம். அப்போ எங்களுக்கு அது தேவையில்லை, விஷயத்தை தான் எழுதுவோம். அப்போ என்ன செய்ய போறீங்கன்னா விஷயத்துக்கு மாறும். முதலாவது அனௌன்ஸ்மெண்ட் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், ஹெடிங் போடணும். அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஹெடிங் கொண்டு போடுறீங்க. அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்தல் போடுறீங்க. அடுத்தது என்ன போடுறீங்க அன் அவேர்னஸ் ப்ரோக்ராம். awareness program. awareness program அங்காலே ஒன்று போட்டு அதுவும் போடலாம், அது தேவையில்லை. இது போட்டாலே காணும் அனௌன்ஸ்மெண்ட். அடுத்தது அவேர்னஸ் ப்ரோக்ராம் போடுறீங்க. ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி சேர்த்திட்டம். அதாவது ஒரு என்ன விழிப்புணர்வு சம்பந்தமான சொல்ல போறோம். இப்போ யூ ஆர் த செக்ரட்டரி ஆஃப் யுவர் ஸ்கூல் என்ன ஹெல்த் கிளப். அப்போ நீங்கள் இதில் என்னத்தை எடுக்க போறீங்கன்னா ஹெல்த் கிளப் எடுக்க போறீங்க. அடுத்த என்னத்தை எழுத போறீங்கன்னா என்றதை எடுக்க போறீங்க. த செக்ரட்டரி ஆஃப் ஹெல்த் கிளப்
இப்ப அப்படி போடாம இப்படி த ஹெல்த் கிளப் ஆஃப் த ஹெல்த் கிளப் ஆஃப் அதாவது ஜுவை ஸ்கூல்லானே உங்களோட பாடசாலை கேஎன் கரக்காத்தி மாவி ஆஃப் கேஎன் கரக்காத்தி மாவி கேஸ் organized an awareness program on another body natural food important to our healthy life natural food இயற்கையான உணவு important to our healthy life எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்து இயற்கையான உணவுடைய முக்கியத்துவம் our healthy life இப்படி கொடுக்குறீங்க சரிதானே the health club of KN Karkati Mavi has organized an awareness program on natural food important to our healthy life சரிதானே write an announcement for displaying your school notice board அடுத்த வந்து என்ன செய்ய போறீங்கன்னா when and where you will conduct it அப்ப இதில் பொறியல் the awareness program will be held the awareness program will be held on 12th December of 2024 at 10:30 a.m. in our school main goal if you need further information about it you may get it from our official website www.health.com அந்த வெப்சைட்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்ப இங்க பாருங்க ஹெல்த் கிளப் ஆஃப் கேஎன் கர்காத்தி மாவி கேஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன் நேச்சுரல் ஃபுட் இம்பார்ட்டன்ட் டு அவர் ஹெல்தி லைஃப் அதாவது வந்து இயற்கையான உணவு வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது என்று சொல்லி கர்காத்தி மகா வித்தியாலயத்தினுடைய சுகாதார பிரிவினுடைய
ஹர்காஜி பாடசாலையினுடைய சுகாதார பிரிவினால் ஒரு விழிப்புணர்வு வந்து ப்ரோக்ராம் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற போகுது. நேச்சுரல் ஃபுட் இம்பார்ட்டன்ட் அவர் ஹெல்த் லைஃப். எங்களுடைய ஆரோக்கியமான உணவு வந்து இயற்கையான உணவினுடைய முக்கியத்துவம், எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இயற்கையான உணவுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு வந்து நிகழ்வு நடக்க போகுது. அவேர்னஸ் ப்ரோக்ராம் வில் பி ஹெல்ட். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எப்பொழுது நடக்க போகுதுண்டா on 12th December of 2024 at 10:30 AM இன்னவை ஸ்கூல் மெயின் குளங்கட பாடசாலையுடைய பிரதான மண்டபத்தில் நடைபெறும். If you need further information about it, இது பற்றி உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் தேவையாக இருந்தால் you may get it from our official website. இது எங்களுடைய நீங்கள் வந்து இதை பற்றி எங்க பெற்றுக் கொள்ளாமண்டா எங்களுடைய ஒபிசியல் உத்தியோகபூர்வ வலைத்தளம் இன்டர்நெட் இணையதளத்தில இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். www.health.com இதுல இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த வெண்ணண்டு போட்டாச்சு. எப்பொழுது கொண்டாடப்படும்? டிசம்பர் மாதம் 12 2024 at 10:30 AM என்று போட்டாச்சு. கண்டக்ட் என்ன நடத்தப்படும், எப்போ நடத்தப்படும்? வில் பி ஹெல்ட், உங்களால எப்பொழுது நடத்தப்படும். ஹவு பீப்பிள் மே கெட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், மக்கள் வந்து இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு தான் சொல்ல போறோம். வந்து வெப்சைட்டினுடைய வந்து www.health.com இதனூடாக பெற்றுக்கொள்ள போறோம். அப்ப இதுல வந்து அனௌன்ஸ்மெண்ட் நீங்க போறியல் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் போறியல். அதுக்கு அடுத்ததா வந்து விஷயத்தை வந்து நீங்க என்ன செய்கிறீர்கள் போறியல். இந்த விஷயத்தை நீங்க எழுதி வைக்க வந்து நீங்க வந்து இதுக்குள்ளே ஒன்றுமே நோட்டீஸுக்கு போடுற மாதிரி இதுல ஒன்றுமே போட தேவையில்லை. விஷயத்தை இப்படி நோமலா ஷோட்டா கொடுத்து விட்டா சரி. 40 ரக்கம் 50 சொல்லி எழுதினா சரி. அப்ப உங்களுக்கு வந்து இந்த நோட்டீஸை விட வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எழுதுற வந்து ஈஸி. ஆகவே இதை பற்றி நீங்க கேள்வியை வந்து விளங்கிட்டு அதுல உள்ளதார விடயங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய விடயங்களை என்னென்னன்ற நீங்க தனிமையா உடைச்செடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வெரி சிம்பிளாக இருக்கு, மிகவும் ஒரு இலகுவானதாக இருக்கும். சரி, இதோட வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு பக்கத்தை நிறைவு செய்து நாளைக்கு நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றை வந்து வித்தியாசமா பார்ப்போம். போன முறை எக்ஸாமுக்கு வந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி ஒன்றை பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஆழமாக பார்ப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரப்படுத்தல் அதை பார்த்துட்டு அடுத்ததுக்கு பிறகு வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு நோட் ஒன்று பார்க்கத்தான், நோட்டுகள் படிக்க வேணும். இன்ஃபார்ம் நோட் எக்ஸ்பெக்ட் அந்த நோட்டுகள் மற்ற வந்து என்ன பார்க்கணும்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எல்லாம் பார்க்கணும். ஆகவே மாணவர்களை இந்த அளத்தோட இதை முடிச்சு கொண்டு நாங்கள் வந்து அடுத்த பகுதியை நாளைக்கு சந்திப்போம். நன்றி.